அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் எண்ணம் நிறைவேற வாழ்த்துவதாக ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். அதேபோல அவரது அணியைச் சேர்ந்தவர்களும் செங்கோட்டையன் கருத்துக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கும் நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருக்கிறார். ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கான தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் பிரிந்திருந்தார் நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கழகம் பிரிந்த நாளிலிருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த 4-5 ஆண்டுகளாக நிலைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையை மாற வேண்டும் என்றால் கழகம் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய முழு வடிவம் என்பதை தெரிவித்துள்ளது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொன்னதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அதாவது ஒன்றிணைப்பு குழுவில்னு எனக்கே இன்னைக்கு தான் அவர் பேட்டி கொடுக்கறது தெரியுது. எங்கள்கிட்ட எல்லாம் தொடர்புல இல்லை. அவர் இப்போ இருக்கிறது எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுகவில். அவருக்கு அங்கே ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பது தெளிவாகிறது. இன்றைக்கு பன்னாரி எம்எல்ஏ கூட வந்திருக்கிறாங்க. முன்னாள் நாடாளுமன்ற சத்யபாமா பக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னும் போக போக அவருடைய எண்ணம் எல்லா தொண்டர்களும் விரும்புகிறாங்க. நிச்சயமாக எல்லோரும் இதை வரவேற்பார். 10 நாள் கெடு கொடுத்திருக்காரு. முடிந்தவுடன் என் கருத்தை சொல்கிறேன். அவரே சொல்லியிருக்கிறார், இதற்கு யார் முடிவு எடுக்க வேண்டும் என்று நிறுவல் கேட்குறாங்க. பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் அத்தனை பேரும் திரு நத்த விஸ்வநாதன் அவர்கள் நாங்கள் அத்தனை பேரும் கழகத்தின் பொதுச் செயலாளர் 26 முதலமைச்சராக வர இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் முடிவுக்கு கட்டுப்படுவோம். நாங்கள் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்கள் முடிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.